வந்து சேருதுங்க பாரு எனக்குன்னு. வாந்தி எடுத்தா அப்படித்தான் இருக்குமோ? எடுத்தோடனே படுத்துருச்சு. முருங்கைக்காயோட எஃபெக்ட் என்னன்னு இன்னைக்குதான் முழுசா புரிஞ்சுது. அம்மா இன்னைக்கு செம்ம மெனு போட்டு அசத்திட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். என்னது? முருங்கைக்காயோட மகிமைய முழு உலகத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னாரே நம்ம பாக்யராஜ் சார், அவர்தான். ஐயோ, இப்ப இன்னொரு ஐடியா யோசிக்கணுமே. என்ன பண்றது? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என்னால சத்தியமா முடியல. நீ என்ன மகா, இப்பதான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி அடி மேல அடி வச்சு வர? ஓ, பிளாஷ்பேக் போயிட்டியா? பிளாஷ்பேக்கா? ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன அன்னைக்கு இதே மாதிரி ஒரு நைட். ஆனா டாக்டர் சொன்னாங்களேன்னு நானும் என்னென்னவோ ஐடியாலாம் பண்ணி பாக்குறேன். இந்த ஹனிமூன் பிளான் எல்லாம் செம்ம ஃப்ளாப் இல்ல. நமக்கு இந்த ரூம், இந்த பெட், இதுதான் லக்கு போல. காலையில இருந்து போட்டு வச்ச பிளான் எல்லாத்தையும் நைட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவும் ஏதாச்சும் சொல்லி என் மூட் அப்செட் பண்ணிராத மகா. நம்ம ஏற்கனவே அப்செட்ல தானே இருக்கோம். நான் அதைத்தான் சொல்ல வரேன். அப்செட்டா இருக்கோமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்குல்ல. நீங்களும் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நானும் அங்க எங்கன்னு அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. காலையில இருந்து நான் டயர்டா தான் இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செம்ம எனர்ஜியா இருக்கேன். அம்மா கொடுத்த சாப்பாடு அப்படி. உனக்கு டயர்டா இருந்தா மாமா ஒரு கம்ப்ளீட் மசாஜ் கொடுக்கறேன். நீயும் ஃப்ரெஷ் ஆயிடுவ. நமக்கு டைம் இல்ல மகா. 31ஆம் தேதி வரைக்கும் தான் அம்மா டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நாம அப்பா அம்மாவை ப்ரூவ் பண்ணி ஆகணும். நான் எவ்வளவு மும்மரமா முயற்சி பண்றேன், நீ தான் ரொம்ப அசால்ட்டா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. சவால்ல ஜெயிக்கணும்ன்ற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா டயர்டா இருக்குன்னு சொன்ன. எல்லா டயர்டையும் நான் சரி பண்றேன், வா. என்ன மகா விக்கிற? விக்கல் வந்தா வேற என்னங்க பண்றது? விக்கல் ஏன் வருது? நான் இங்க இருக்கும்போது உன்னை யார் நினைக்கிறது? யாரும் நினைக்கிறதுனால தான் உனக்கு விக்கல் வருது. ஐயோ, விக்கலுக்கும் நினைப்புக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படித்தானே சினிமால எல்லாம் காட்டுறாங்க. ஏங்க, உங்களுக்கு என்னங்க திடீர்னு சினிமா பைத்தியம் வந்திருக்கு? முருங்கைக்காய்க்கு ஒரு சினிமா சொல்றீங்க, இப்போ விக்கலுக்கு ஒரு சினிமாவா? எங்க போற? விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணுங்க. இதுல தண்ணி இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். அடிச்சனோ? பயந்துட்டியா? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே விக்கல் நின்னுருச்சு. நிக்கலையா? சரி குடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போனா லேட் ஆக்குவ மகா. இல்ல இல்ல இல்ல, இங்க இருக்கிற கிச்சனுக்கு போய் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்ல, அடி மேல அடி வச்சு போனா கூட 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. 10 நிமிஷமா? ஏய், 10 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஐயோ, விக்கலோட வேல்யூவும் தண்ணியோட வேல்யூவும் தெரியுமா உங்களுக்கு? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, படுத்தாதீங்க. குட்டு மகா. உட்கார்ந்துகிட்டு இன்னும் 2 சினிமா பத்தி யோசிச்சுட்டு இருங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன். தண்ணிங்க மகா, நான் சொல். ஏய் மகா,
கௌரி, கௌரி, என்ன விளக்க குளிர வச்சிருக்க, இதையே பூஜை ரூம்ல வச்சிருக்க. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே தான் சாமி கிட்ட வச்சிருக்கேன். இவ்வளவு பேசுறீங்களே, இதுல என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு படிக்க தெரியுமா? அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். மகாவோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து படிக்க தெரியும்ல? தெரியும். இதோ இதோ பாருங்க பாருங்க. இத பாரு, மகா. அப்புறம் பாரு, இது செல்வம். இப்போ முதல்ல மகாவுக்கு படிக்கிறேன். படிங்க, படிங்க. மகாவுக்கு மகாவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சரி, சரி, ஆரோக்கியமா சரி. இருக்கிறான். அடுத்து செல்வம். செல்வம் அவனுக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பிசிக்கல் அண்ட் ஐயோ, இந்த ஃபைல் எப்படி இவங்க கிட்ட கிடைச்சது? கடவுளே, அவரை பத்தின விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்களே. ஆண்டவா, மகா, என்னமாச்சு? ஐயோ, ஐயோ மகா. என்னமா ஏமா படிக்கட்டுல பார்த்து வர மாட்டியாமா? ஐயோ, அடிபட்டுருச்சா? மகா, என்ன மகா நீ? ஐயோ, பார்த்து வரக்கூடாதாமா? பார்த்து பார்த்து. ஐயோ, மகா, அடிபட்டுருக்கமா? என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன பொண்ணுமா, கௌரி, கவனமா இருக்க கூடாதா? அப்படியே மெதுவா மெதுவா எந்திரி. எழுந்துக்கமா, எழுந்துக்க. மெதுவா மெதுவா எந்திரி. எழுந்துக்கமா. ஐயோ, ஐயோ, பார்த்து பார்த்து பார்த்து. படிக்கட்டுல மெதுவா. செல்வம், 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 உட்கார் உட்கார். ஏய் செல்வம், வாடா. என்னாச்சு? இங்க பாரா. என்ன முட்டில தான் அடிபட்டுருக்கா? கீழே விழுந்துட்டடா. என்னால முடியல. என்ன கீழே விழுந்துட்டாடி?